வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது தொழில்துறையில் மிகவும் முக்கியமான ஒரு சாதனம், PLC, புரோகிராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இது எப்படி வேலை செய்கிறது? ஏன் இது இவ்வளவு முக்கியம்? பார்க்கலாம். PLC என்றால் என்ன? PLC என்பது ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர் ஆகும். இது தொழிற்சாலைகளில் இயந்திரங்கள் மற்றும் செயல்முறைகளை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. முன்பு ரிலேஸ் பயன்படுத்திய கட்டுப்பாட்டு முறைகளை மாற்றி PLC வந்தது. PLC எப்படி வேலை செய்கிறது? PLC 3 முக்கிய செயல்களை செய்கிறது. இன்புட் பெறுதல், சென்சர்ஸ் மூலம் தகவல் பெறுகிறது. ப்ரொசெசிங், புரோகிராம், லேடர் லாஜிக் போன்றது மூலம் முடிவு செய்கிறது. அவுட்புட் கொடுத்தல், மோட்டார், லைட் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது. PLC-யின் முக்கிய கூறுகள். CPU, இது PLC-யின் மூளை போலச் செயல்பட்டு அனைத்து கட்டளைகளையும் லாஜிக் செயலாக்குகிறது. இன்புட் மாட்யூல், சென்சார்கள் மற்றும் சுவிட்சுகளில் இருந்து சிக்னல்களைப் பெறுகிறது. அவுட்புட் மாட்யூல், மோட்டார்கள் மற்றும் வால்வுகளுக்கு கட்டளைகளை அனுப்புகிறது. பவர் சப்ளை, அனைத்து பாகங்களுக்கும் தேவையான மின்சாரத்தை வழங்குகிறது. கம்யூனிகேஷன் மாட்யூல், கணினி அல்லது பிற சாதனங்களுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது. எங்கு பயன்படுத்தப்படுகிறது? தொழிற்சாலைகள், ஃபேக்டரிஸ், உற்பத்தி மற்றும் அசெம்பிளி லைன்களை கட்டுப்படுத்த. மின் நிலையங்கள், பவர் பிளான்ட்ஸ், மின் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை கண்காணிக்க. எண்ணெய் வாயுத்துறை, ஆயில் கேஸ், சுத்திகரிப்பு மற்றும் குழாய்களை கட்டுப்படுத்த. ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ், போக்குவரத்து சிக்னல்கள், லிஃப்ட் மற்றும் பிற தானியங்கி அமைப்புகளில். PLC-யின் நன்மைகள். மிகவும் நம்பகமானது. 24 மணி நேரமும் வேலை செய்யும். எளிதாக நிரலாக்கலாம். கடின சூழல்களிலும் வேலை செய்கிறது. முடிவு. மொத்தத்தில் PLC என்பது தொழில்துறையின் இதயம் போன்றது. ஆட்டோமேஷன் உலகில் மிகவும் முக்கியமான ஒரு கருவி. நன்றி.